வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி வெகு விரைவாகவே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி என்று ஒப்பந்தம் கையெழுத்து போடப்பட்டு விட்டது. அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கும் வரை காத்திருந்து வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்றுதான் இத்தனை நாள் காத்திருந்து இன்றைக்கு வேட்பாளரை அறிவிக்கின்றோம். விருப்ப மனுக்களை பெற்று நேர்காணல் நடத்திய குழு இன்றைக்கு ஆட்சி மன்ற குழுவுக்கு பரிந்துரை செய்து ஆட்சி மன்ற குழுவிலே எங்களுடைய வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 5 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு எங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய அங்கமான எங்களுடைய வேட்பாளராக எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் எஸ். சூரியமூர்த்தி அவர்களை அறிவிக்கின்றோம். வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கூட்டணியிலே எங்களுக்கு தொகுதி ஒதுக்கி இன்றைக்கு அந்த தொகுதியிலே வேட்பாளரை அறிவித்து 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றன. அதுவெல்லாம் எங்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. ஆனாலும் வெற்றி வித்தியாசத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று 2019 விட கடுமையாக பாடுபட வேண்டும் என்று எங்களுக்கு கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார். அதன்படி அனைத்து தொகுதிகளிலுமே எங்கள் கூட்டணி பணியாற்றுவோம். 40ம் நமதே என்ற தாரக மந்திரத்தோடு இந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் தான் முதல் நாளிலேயே நடக்கின்றது. இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெறுகிற ஆரம்ப பணியை கொடுக்க போவது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலே மக்கள் இந்தியா கூட்டணிக்கு போடுகின்ற ஓட்டு பின் வருகின்ற நாட்களிலே இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு போடுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு பயணிக்கின்றோம். அது நடக்கும். ஜூன் 4ஆம் தேதி டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு தலைமையேற்கின்ற ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவை யார் ஆளக்கூடாது என்பதற்கான தேர்தல் என்று அவர் சில மாதங்களுக்கு முன்பே பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை
பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதிலே நாங்கள் தீவிரமாக இருப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பக்கம் பிஜேபி தலைமையிலான கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி. எங்களை பொறுத்தவரை இரண்டுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற கூட்டணிகள் என்றுதான் பார்க்கின்றோம். அதிமுக சார்ந்தவர்கள் பொதுச் செயலாளர் உட்பட இதுவரைக்கும் 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பற்றி விமர்சனமோ எதிர்கருத்துக்களோ வைக்கவில்லை என்று சொன்னால் சின்ன குழந்தை கூட புரிந்து கொள்ளும். இவர்கள் பிரிந்து நின்று மறுபடியும் தேர்தலுக்கு பிறகு வாய்ப்பிருந்தால் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்னும் 2 கட்சிகளோடு கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட அந்த கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்றுதான் செய்திகள் வந்தது. அப்ப எல்லோருடைய மனநிலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுக்கு இருப்பது ஒரே எதிரிதான். 2 கூட்டணிகள் இருந்தாலும் எதிரி என்பது ஒன்றுதான். அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கு நிலவுகிறது. இதை முழுமையாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்போம். மக்கள் புரிந்து கொள்வார்கள். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் எப்படி விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்யலாம் என்று திட்டமிட்டு ஊழல் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பாரத ஸ்டேட் வங்கி, SBI என்னவெல்லாம் பொய்களை சொல்லுகிறது, பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் ஆட்டுவிக்கிறதோ அப்படியெல்லாம் ஆடுகிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னால் அதிலே சிலவற்றை மறைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.